ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நேத்ராவதி பீக். சவுத் இந்தியன் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீக்னு சொன்னால் நேத்ராவதின்னு சொல்லலாம். நேத்ராவதி மலையேற்றத்துக்கு நீங்கள் எப்போ போகணும்னு நினச்சிங்கன்னா மான்சூன் டைமில் போங்க. தப்பி தவறி சம்மர் டைமில் வெயில் டைமில் மட்டும் போயிடாதீங்க. அப்படி நாங்கள் போய் பட்ட அனுபவங்களை பற்றி தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம். நேத்ராவதி மலை பேர் எப்படி உருவாக்கியிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இந்த சிகரத்தில் அடிவாரத்தில் உருவாக்கின நதி பேர் தான் நேத்ராவதி நதின்னு சொல்கிறாங்க. இந்த நதியிலேருந்து உருவாக்கிய பேர் தான் நேத்ராவதி பீக் அப்படின்னு சொல்லலாம். நகர வாழ்க்கை இல்லாமல் கொஞ்சம் தப்பிக்க நீங்க நினைச்சீங்கன்னா இது மாதிரி இடத்துக்கு வந்து பாருங்க. நாம போற வழியில் எல்லாமே மிகப்பெரிய பள்ளத்தாக்கும் நீர்வீழ்ச்சி அடர்ந்த காடும் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். இந்த நேத்ராவதி பீக் மேல நம்ம நிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ராணிஜாரி மலையும் பார்க்க முடியும், ஒரு பக்கம் குதிரைமுக்கு மலையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ கர்நாடகாவில் செம்ம ஹைட்டான ஒரு பிளேஸ்க்கு நம்ம போக போறோம். பாருங்க. ஹலோ, வணக்கம், நமஸ்தே. நான் உங்கள் விஜய். இது மாதிரி டிராவல் அண்ட் டெம்பிள் கண்டென்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா டிராவல் விஜய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? ரெட் காஸ்டல் ஹோம் ஸ்டே தான் நம்மளுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாள் வந்து நம்ம வந்து குதிரைமுக்கு பார்த்தோம். இப்போ செகண்ட் நாள் வந்து நம்ம நேத்ராவதி பீக்கு போக போகிறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு லஞ்சையும் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குவாங்க. லஞ்சு சாப்பிட்டு நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பிளேஸுக்கு. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே இது மாதிரி வண்டியில் தான் கூப்பிட்டு போவாங்க. நம்ம ஒரு 35 பேர் கேங்கோட தான் இந்த ட்ரிப்பை வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். செகண்ட் டே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இங்கே பாருங்க, புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. ஹலோ மக்களே, இப்போ நம்ம சம்சையிலிருந்து நேத்ராவதி செக் பாயிண்ட் தான் போயிட்டுருக்கோம். அதுவும் நம்ம போகிற வழி எல்லாமே ஒரு ஆஃப் ரோடு தான். ஒரு 5 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தலைக்கு 150 அப் அண்ட் டவுன் இது மாதிரி வண்டியில் வாங்குவாங்க. நம்ம ஒரு கேங்கோட போனதால நம்மளுக்கு கொஞ்சம் குறைச்சி வாங்கிட்டு இருக்காங்க. போகிற வழி எல்லாமே ஒரு ஆஃப் ரோடு அட்வென்ச்சரான ஒரு பிளேஸில் தான் போக போகிறோம். அதுவும் ரொம்ப இந்த டிரைவர்லாம் வேறு லெவலில் தரமாக ஓட்டுறாங்க. அந்த மேடெலாம் அப்படியே அங்கே பாருங்கள், எஸ்கட்டிங் தான் எல்லாமே. இந்த வண்டியில் நம்ம நினச்சிட்டு ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்க முடியாது. கோபுரோவில் பாருங்கள் எவ்வளோ சேக் ஆகிட்டு இருக்குல்ல. எல்லோரும் செம்ம என்ஜாய், கற்றுன்னு கத்திட்டு மெதுவாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருபடியாக நம்ம வந்து நேத்ராவதியோட செக் பாயிண்ட்டுக்கு வந்துடும். இங்கே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. நம்ம எப்படி நம்ம ஆன்லைனில் என்ன செக் பண்ணுவோனோ அது ஒரிஜினலோ அல்லது ஃபோனில் ஃபோட்டோ இருந்தால் மட்டும் போதும், இல்லைனா மேலே விட மாட்டாங்க. அதுவும் உண்மை தான். நீங்கள் நேத்ராவதி பீக்குக்கு எப்படி டிக்கெட் புக் பண்ணிங்களோ அதோட ஒரிஜினல் அண்டு ஃபோட்டோ காப்பி ஏதாவது இருக்கணும், இல்லைன்னா மேலே விட மாட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறோங்களே, இதுதான் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறாங்க. அவங்க கரெக்டாக டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். கொடுக்கல அப்படி இல்லைனா சின்ன பிள்ளைங்க பெரிய ஆளுங்க ரொம்ப வயசானவங்களாம் இங்கே வந்து அலோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுவும் காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் இது உள்ளே ஏறத்துக்கு அலோடு. அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க பார்க்கலாம், லெட்ஸ் கோ. இங்கே தான் நம்ம 35 பேர் கேங்கோட தான் மிகப்பெரிய ஒரு ட்ரிப்பை நம்ம கண்டினியூ பண்ணுறோம் செகண்ட் டே. ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಆಚೆ ಆಯ್ತು, ನಾವು ಟ್ರಾಫಿಕ್ ಹೋಗಲ್ಲಿ ನೋಡ್ಬೋದು. ಅಲ್ಲಿ ಇದು ಏನೇ ಪ್ಲೇಸ್? ಇದು ಎಳನೀರು. ಎಳನೀರು ಅದು ದಿಡಿಪೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಆ ಸೈಡ್. ಇದು ಈ ಕಡೆ ನೇತ್ರಾವತಿ ನದಿ, ಅದೇ ಟರ್ನ್ ಆಗಿ ಹೋಗಿದೆ ನೋಡಿ, ನೇತ್ರಾವತಿ ನದಿ ಅದು. நான் தமிழ்நாட்டில் இருக்கிற மலையில் இருக்கிற கோயிலையும் நான் என்னோடய யூடியூப் சேனலில் வந்து காணொலியில் பதிவிடுறேன். அது இல்லாமல் இப்போ கர்நாடகா சைடில் வந்து 3 பிளேஸை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஒன்று குதிரைமுக்கா, நேத்ராவதி, குமரப்பர்வதா. இது மலையை நம்ம ஏற போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி ட்ராவல் பண்ணேன்னா, தருமபுரி டு பெங்களூருக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, இந்தியன் சிட்டி. இதில் நம்ம ஒரு 4:40க்கு தருமபுரியிலேருந்து போனோம்னா ஒரு 8 o'clock பெங்களூர் சென்றடையும். அங்கிருந்து மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து துருவா அப் அண்ட் டவுன் இங்கிருந்து கலசா போலீஸ் ஸ்டேஷனில் போய் இறங்கலாம். அங்கே கலசா போலீஸ் ஸ்டேஷனில் மார்னிங் 5:30க்கு கலசா டு சம்சைக்கு ஒரு பஸ் இருக்கும். அதில் போய் நம்ம இறங்கினா கலசா பஸ் ஸ்டாப்லேயே இறங்கலாம். அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் இந்த ஹோம் ஸ்டே இருக்குது, ரெட் கிளாஸ் ஹோம் ஸ்டே இருக்குது. வயதான தாத்தா காட்டுக்குள் செய்த சம்பவங்கள். இந்த வயதுலையும் இது மாதிரி பண்ண முடியுமா? ஓ மை காட். நமக்கு பின்னாடி நேத்ராவதியோட பீக் பாயிண்ட் நம்ம காட்ட போகிறோம். பாருங்கள், நேச்சுரலான ஒரு பிளேஸ் பாருங்கள் எப்படி. இன்னைக்கு வந்து செகண்ட் டே, டிசம்பர் 28. இந்த நாளில் வந்து நேத்ராவதி உச்சிக்கு போயிட்டுருக்கோம். ஸ்டார்டிங் ஒரு சுமாரான ஒரு ஹில்ஸ்லாம் நம்ம ஏறிட்டுருக்கோம். இங்கே வந்து நான் பார்த்தோம்ல, சில்லுன்னு இருக்குது, காத்தோட்டமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறோங்களா, நம்மளோட கேங்கில் ஃபஸ்ட்டு நாம் தான் இந்த நேத்ராவதியில் வந்து இன்றைக்கி இந்த சாட்டர்டே வந்து நாம் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கூட ஒரு 35 பேர் புதிய நண்பர்களோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் செங்குத்தான ஒரு பாதையில் நம்ம ஏற போகிறப்ப தான் மலையில் ஏறிட்டே இருக்கோம். ஒரு 5 மினிட்ஸாக குமரேசன் நம்ம பாரு வயசான காலத்தில் ஏறிட்டுருக்காரு. இது மாதிரி நீங்கள் ஏறணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ட்ரெக்கிங் போகலான்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். வெல்கம் யூ ஆல்.
இவர் தான் நம்மளோட கைடு, நேத்ராவதியோட கைடு. உங்கள் பேர் நேம்? சதீஷ். எந்த ஊர்ண்ணா? இந்த இந்த ஊர் பேர்? சம்சே. நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே இது மாதிரி கைடாக இருக்கீங்க? கைடு எக்ஸ்பீரியன்ஸ் 3 வருஷம். ஓகே ஓகே. பெங்களூர்லேருந்து வரேன். மவுண்டனிங்லாம் ட்ரெக்கிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன் குரூப்போட. வயசானாலும் பரவாயில்லன்ட்டு நடக்கிறேன். ஆனால் இப்போ எங்கள் பீப்புளெலாம் நிறைய பேர் ஏறும்போது கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்க வந்து அட்லீஸ்ட் வீட்டு பக்கத்துலையாவது வாக்கிங்காவது வச்சுக்கிறேன். டெய்லி வாக்கிங் ஜாகிங்லாம் வச்சு உடம்பை ரெடி பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு ட்ரெக்கிங்காவது போயிட்டு வந்தாங்கன்னாக்கா அவங்களும் எங்களை மாதிரி ஹெல்ப் ஆகிறாங்க. இப்போ நீங்கள் இந்த மலை பேர் என்னது? நீங்கள் ஏறி இருக்கீங்களே நேத்ராவதி. இது மாதிரி நீங்கள் நிறைய மலை ஏறுறீங்களே, இப்போ இவ்வளோ ஏஜ்லையும் எதுக்காக ஏறுறீங்க? பாடியை கீப் அப் பண்ணுறாங்க, பாடி கீப் அப் பண்ணுறாங்க. ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க வந்து ஏறதில்ல, இல்லை வீட்டில் மொபைல் யூஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன பசங்களோட ட்ரிப்பு போகிறது. ஒர்க்கே அப்படி தான் இருக்கு அவங்களுக்கு. நேச்சர் ஆஃப் ஒர்க் இருக்கிறதுனால அவங்க அட்லீஸ்ட் வீட்டு பக்கத்துலேயே ஜாகிங் போகணும், வாக்கிங் போகணும். பாடியை ஃபிட்டாக வச்சுருந்தா அட்லீஸ்ட் இயர்லி ட்வைஸாவது ஒரு மலையாவது ஏறி இறங்கும். இது மாதிரி ஏறினா உடம்பு நல்லதா உங்களுக்கு ஹெல்த் வைஸ் பெனிஃபிட். சரி தான். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறாங்கல்ல அடிவாரம் அங்கே ஃபஸ்ட்டு ஒரு மலையை இப்போ நம்ம ஹில்ஸை வந்து தாண்டிட்டோம். இதுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியல. நம்ம 35 பேருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டுருக்காங்க. நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஒரு அடர்ந்த காட்டில் எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ். எல்லா மலையிலையும் இருக்குது. ஒரு தான் கர்நாடகாலே இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். நேத்ராவதி பீக். இங்கே வீக்கெண்ட் ஆனால் நிறையா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க. இங்கே ட்ரெக்கிங் பண்ண ஆர்வமாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மலைக்கு வரலாம். இது ரொம்ப ஈஸியான மலை தான். ஒரு 5 hours 6 hours இந்த ஜேர்னியை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு நம்ம நண்பர்கள் எல்லாருமே சொன்னாங்க. யூடியூப்லேயும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம செக் பண்ணலாம் எவ்வளோ நேரம் இதை வந்து முடிக்க முடியும் அப்படின்ட்டு. யாருமே இல்லை, ஒன்லி சைலண்ட்டாக நம்ம போயிட்டுருக்கோமா. செம்மையா அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது. இப்படியே அந்த ஃபீலிங் எல்லாம் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆனா ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, ஒரு ஏசி மாதிரி. அது மாதிரி நாம் ஒரு ஃபீலை தான் நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். ஆனால் இது மாதிரி வீக்கெண்ட் ஆனால் உண்மையாக சொல்லணும்னா வீக்கெண்ட் ஆனால் கர்நாடகாவில் இருக்கிற நேத்ராவதி, குமரப்பர்வதா, குதர்மூக்கு இது மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குது. நிறையா ட்ரெக்கிங் பிளேஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே இந்த ஐடி பீப்புள் ஒரு மன நிம்மதிக்கோசரம் வீக்கெண்ட்லாம் வருவாங்களாம். நாம் வீடியோ எடுக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்றதுக்கோசரம் இவ்வளோ செலவு பண்ணி நம்ம இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். நேற்று போனோம், ஓகே தான். இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. செகண்ட் டே வந்து நம்ம பெஸ்ட்டை வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு வியூ பாயிண்ட்டு. நமக்கு பின்னாடி நேத்ராவதியோட பீக் பாயிண்ட்டு நம்ம காட்ட போகிறோம். பாருங்கள், ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு அது கண்ணுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அதை நம்ம நோக்கி போகும்போது தான் ரொம்ப டிஸ்டன்ஸில் அதிகமாக இருக்கும். ஆனால் பார்க்குறது பாருங்கள் அப்படி இருக்குது. அந்த உச்சி தானே இருக்குது. அந்த உச்சிக்கு நீங்கள் நம்ம போக போகிறோம். எப்படி போக போகிறோன்றதை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். அதை நாங்கள் சொல்கிறோம் எப்படி போகிறது அப்படின்ட்டு. நேத்ராவதி பீக் பாயிண்ட். இங்கே நிறையா வீடு இருக்குது, சின்ன சின்ன கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்குது. பாருங்கள், அங்கே விவசாயம்லாம் பண்ணுறாங்க போல். அங்கே நெல்லுலாம் இருக்குது. நிறைய விவசாயம் இது மாதிரி ஒரு பிளேஸில் வந்து விவசாயம் பண்ணுறது வந்து நல்லா இருக்குல்ல. அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையானதை மட்டும் விவசாயம் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸில் நிம்மதியோடு இருக்கலாம். இது மாதிரிலாம் நாம் இந்த பொல்யூஷனில் நாம் நிறைய பேர் வாழ்கிறாங்கல்ல இந்த ஒர்க்கில். இவங்களுக்கு ஒரு மன நிம்மதிக்கோசரம் நிறைய பேர் இது மாதிரி ஒரு பிளேஸில் பழங்க காசுலாம் நிறைய சம்பாதிச்சிட்டு இது மாதிரி அழகான ஒரு பிளேஸில் வந்து இருக்கலாம். இந்த நேத்ராவதியில் வந்து அந்த மேக மூட்டங்களை தான் ஃப்ரெண்ட்ஸ். நாம் வரும்போது தண்ணி யாரும் எடுத்துகிட்டு வரல. இங்கே தண்ணி இருக்குதுன்னு சொன்னாங்க. யாரா நம்ம சாப்பிட்டு அர்ஜென்ட்டாக ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ரூம் எடுத்தோம்ல, அந்த ரூமில் சாப்பிட்டு இட்லியெல்லாம் சாப்பிட்டு நம்மளுக்கு தண்ணி தாவுது. அப்படி தண்ணி தாவும் போது நீங்கள் எதிர்பார்க்கவே தேவையில்லை. இங்கே தண்ணி ஒரு ஓடை இருக்குது. அந்த ஓடையை தண்ணியை பார்க்குறோம் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த நேத்ராவதி அணையோட இது ஒரு ஓடை தான். நேத்ராவதி ஆறு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதே மாதிரி ஒரு தண்ணியை நம்ம இப்போ பார்க்குறோம். பாருங்கள் எப்படி இருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா?
சரி நாமளும் டெஸ்ட் பண்ணுறோம். நம்ம நண்பரும் ஒருத்தர் டெஸ்ட் பண்ணுறாரு தண்ணி எவ்வளோ சுவையாக இருக்குது அப்படின்னு. இங்கே பாருங்க. எப்படி இருக்கு ப்ரோ தண்ணி? தரமாக இருக்கா? சரி நாமளும் டெஸ்ட் பண்ணுவோம். அப்படி நம்ம தண்ணி குடிச்சோம், சுவையாக இருந்துச்சு. அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ட்ரெக்கிங். இங்கே எல்லாரும் நிறைய கூட்டம் சேர்ந்துட்டாங்க நம்மளோட காய்ஸ். அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யானை நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கா? ஆனால் அது மரம், கனகாமரம் பூ. இதெல்லாம் பார்த்தாலே தெரியுங்க பாருங்க, சின்ன சின்னதாக அனிமல்ஸ் போகிற மாதிரி தெரியுதுங்களா? ஆனால் பார்த்து நாங்கள் அப்படி தான் பயந்துட்டோம். ஆனால் அது மரங்கள். சரி தம்பி இங்கே வாடா. உன் பேர்? சத்விக் நீலேஷ். எந்த ஊர்? கன்னியாகுமரி. உன் பேர் அட்டை பேர் என்ன? லேஸ் பாக்கெட். கிரி நீ எந்த ஊர்? உன்னை பற்றி சொல்லு. என்னை பற்றி சொல்கிறது தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை, கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஹாய் ப்ரோ. நீங்கள்? ஹாய், முத்து, ஃப்ளவர் தமிழ், திருநெல்வேலி. நீங்கண்ணா? பாலா, கோயம்புத்தூர். கோயம்புத்தூரா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 2 ரூட் இருக்குல்ல, 2 ரூட்டில் கீழே போனால் அது கீழே போயிட்டுருக்குமா. அப்போ மேலே ஒரு ரூட்டு போனால் மட்டும்தான் நேத்ராவதி மேலே ஹில்ஸுக்கு போகிற ஒரு வழி. அந்த வழியாக மட்டும்தான் மேலே போகணும். இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு கைடு ஒரு அண்ணா சொன்னதால தான் நம்ம மேலே வந்தோம். இங்கே சோலோவாக ட்ரெக்கிங் இது மாதிரி வந்தீங்கன்னா கீழே போகக்கூடாது, மேலே தான் வரணும். அது பார்த்துக்கோங்க. என்னடாச்சு இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க அப்படின்னு நாம் நினைக்கும் போது இங்கே எல்லாரும் வந்து ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மலை அப்படியே நம்ம ஏறி வந்திருக்கோம். அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே வந்து ஒரு தண்ணி இருக்குது, அதனால் இங்கே எல்லாமே ரெஸ்ட் எடுத்து அடுத்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு இருக்குங்களே, இந்த வழியை வரும்போது இங்கே ஒரு தண்ணி பாயிண்ட் இருக்குது, வாட்டர் பாயிண்ட்டுக்கு அடுத்து நம்ம ஒரு கேட் இருக்குங்களா, இந்த கேட் வழி தான் போகணும். இங்கே நிறையா ரூட் இருக்குது, இப்படி ஒரு ரூட்டு, இப்போ நிறையா ரூட் இருக்குது. பட் நம்ம போகிறது வந்து ஒரு செக் போஸ்ட் ஒரு கேட் இருக்குது. இந்த கேட்டுக்குலாம் தான், இந்த வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கணும். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் நம்மளுக்கு தண்ணி ஒரு ஃபால்ஸ் மாதிரி, ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. அது ஒரு நீர்வீழ்ச்சி தான். இங்கே வந்து நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். அப்படி இல்லாமல் நம்ம தாகத்தை போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு தண்ணி, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இந்த மலையில் இருக்கிற தண்ணி எல்லாமே குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ நம்ம கேட்டோம் இது நேத்ராவதியாடு அப்படின்னு. இது நேத்ராவதி இல்லை, நார்மலாக ஒரு நீர்வீழ்ச்சி தான். நேத்ராவதி ஸ்டார்ட் ஆகிற இடம் வேறு இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா, நம்ம ட்ரெக்கிங் பண்ணி ஒரு 1 ஹவரில் நம்ம வந்து ஸ்பாட் வந்து ஒரு ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸில் வந்து நம்ம குளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட. ரொம்ப ஒரு குளிர்ச்சியானது இருக்குது. ஆனால் கூலிங்கான ஒரு பிளேஸ். ரொம்ப தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது. இங்கே நிறையா பேர் நம்ம ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்கள். ஆனால் இங்கே வந்து நிறையா வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு இருக்காங்க, வேறு டிஸ்ட்ரிக்ட். நல்லா ஒரு வீக்கெண்டு டைமில் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இந்த பிளேஸில். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா, அதுதான் நேத்ராவதி பீக் பாயிண்ட்டு. அந்த இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். நம்ம கூட நிறைய பேர், நாம் மட்டும் தான் இது பிளேஸ்க்கு வந்து ட்ரெக்கிங் போகிறோம்னு நினச்சோம். ஆனால் வந்து வீக்கெண்டு வேறையா, வீக்கெண்டில் வந்து நிறையா ஐடி பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் டெய்லியும் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு மன நிம்மதியாக இருக்கிறது இது மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்க்கு வர பாயிண்ட்டு தான் இந்த நேத்ராவதி. இது மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குது இந்த கர்நாடகாவில். நம்ம லாஸ்ட்டு பார்த்துங்களேன் குதிரைமுக், அந்த இடத்துக்கு போனோம். இப்போ தான் நேத்ராவதிக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப வயதான தாத்தா நம்ம கூட பசங்களுக்கு ஈக்குவலாக மலை ஏறாருன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுது. அதுதான் சந்தானம் ஐயா, பெங்களூரை சேர்ந்தவர். இவர் இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மலையும் அகத்தியர் மலையெல்லாம் அசால்ட்டாக ஏறி இருக்காரு. பருவத மலை, கொன்றிங்கி மலை, நிறைய மலையை வந்து கடந்து பல சாதனைகள்லாம் எங்கள் கூட செஞ்சுருக்காரு. அவர் கூட நமக்கு ஒரு ட்ரெக்கிங் வந்து இன்ஸ்பிரேஷன் தான் இந்த சந்தானம் ஐயா. பார்க்குறோங்க பார்த்தீங்களா, இதுதான் நேத்ராவதியோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே தான் நேத்ராவதி. நாம் எப்படி அகத்தியர் மலையில் வந்து தாமிரபரணி ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி இந்த நேத்ராவதியில் வந்து நேத்ராவதி பீக் போகிற வழியில் நேத்ராவதி அணையே ஸ்டார்ட் ஆகிற இடமே இங்கே தான். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு காட்டுறேன் இருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிராவல் விஜய். இன்றைக்கி நம்ம நேத்ராவதி பீக் பாயிண்ட்டுக்கு போகிற வழியில் ஒரு அணை இருக்குது, ஒரு அருவின்னு சொல்லலாம். இந்த அருவி தான் நேத்ராவதி அணைக்கு போகிற அருவின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஸ்டார்டிங் பிளேஸ் இங்கே தான். அந்த நேத்ராவதியில் தான் நம்ம தண்ணி குடிக்கிறோம். பாருங்கள் இங்கே போட்டிருக்காங்கல்ல, கன்னடாவில் போட்டிருக்காங்க
நேத்ராவதி அணை. இங்கே வந்து இந்த தண்ணியை வந்து சுத்தமாக, இந்த சுத்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்மள கன்னடாவில் போட்டிருக்காங்க. இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த தண்ணி இதுக்கு மேலே தண்ணி வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இந்த ஹில்ஸில் வந்து இன்னும் எத்தனை கிலோமீட்டர் தான் இருக்கு, நீ எவ்வளோ இன்னும் 2 கிலோமீட்டர் தான் அந்த பீக் பிளேஸ் போவோம். ஆனால் தண்ணி வந்து இதுக்கு மேலே நம்மளுக்கு தண்ணி கிடைக்காது. இங்கே தண்ணி வந்து லாஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நேத்ராவதி அணை போதில்லை, இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்துட்டு இன்னொரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. ரொம்ப செங்குத்தான ஒரு பிளேஸ் இருக்குது. நிறைய பேர் சோர்ந்துட்டு உட்காந்துட்டாங்க. நம்ம கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. நாராயண கும்பகோணத்துலேருந்து வந்துடுறாரு. நாராயண இங்கே கிரி கணேஷ் ப்ரோ. தம்பி உன் பேர்? இவன் பேர் வந்து லேஸ் பாக்கெட். இங்கே போகிற மாதிரி என் குட்டி லேஸ் பாக்கெட்டு. மேலே போ ஃப்ரெண்ட்ஸ், ஒரே செங்குத்து, ஒரே மலை அப்படியே ஏறிட்டே இருக்கும். ரொம்ப செங்குத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நீர்வீழ்ச்சி பார்த்துட்டு ஒரே ஹில்ஸு ஏறிட்டே இருக்கணும் செங்குத்தாக. ரொம்ப கடினமாக இருக்குது. இது மட்டும் தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும். நமக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருக்காங்க, பார்க்கலாம். பின்னாடி நான் பேக்ரவுண்ட் காட்டுற மாதிரி அப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். நம்ம ஏறதே ரொம்ப கடினமான மலைன்னு சொன்னால் இந்த லாஸ்ட் மலை தான். இப்போ நம்ம ஏறிட்டு இருக்காங்கல்ல, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட வந்தவங்க, இந்த ட்ரெக்கிங்கில் பயணம் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மலை தான் லாஸ்ட்டாக ஏறுவாங்க. ஏறிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அதோட மலை உச்சி, அந்த மலை உச்சி தான் போயிட்டுருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. நம்மளாம் இது வந்து படத்தில் தான் இது மாதிரி ஒரு பிளேஸு, சாங்கில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இது மாதிரி ஒரு நேச்சுரலான பிளேஸை நம்ம இங்கே பார்க்குறோம் பாருங்கள். அப்படியே மன நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ். பார்க்குறது எல்லாம் மலைக்கு நடுவில் நான் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ஒரு பிளேஸை பார்க்கும்போது இங்கே நம்ம சோலோவாக இங்கே வந்து இங்கே இருந்துருந்தோம் ஒரு 1 மந்த். அது மாதிரி நேச்சுரலாக நம்ம இந்த 96 சாங்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி இப்போ நிறைய நேச்சுரலான பிளேஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். அது 2025 நம்ம யூடியூப் சேனலில் நிறைய காணொலி வந்து நம்ம பதிவிட போகிறோம். இது மாதிரி ட்ராவல், ட்ரெக்கிங், டெம்பிள் எல்லாத்தையும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. 2025 மேலே இந்த மலை உச்சிக்கு நம்ம ஏறிட்டுருக்கோம். நம்ம கூட வந்தவங்க எல்லோரும் போயிட்டுருக்காங்க மேலே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அருவியிலிருந்து வந்த பின்னாடி ஸ்ட்ரெயிட்டாக ரொம்ப செங்குத்தாக தான் நம்ம ஏறி வந்தோம். இதுக்கு மேலே இதுதான் எண்டிங்கில் வந்து பார்த்தா இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு செங்குத்து இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மலைக்கு போகிறோம் தான் நம்பி மேலே ஏறி வந்தோம். ஆனால் நம்ம ஏமாந்துட்டு இந்த மலை ஏறி முடித்த பின்னாடி மேலே ஒரு மலை இருக்குது பாருங்கள். இதுக்கு பின்னாடி இன்னொரு மலை இருக்குது. அந்த ஹில் பாயிண்ட்டுக்கு தான் நம்ம போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் ஏறி வந்து சீக்கிரம் சொன்னாங்க ஒரு 3 ஹவர்ஸில் நம்ம ஜேர்னியில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலான்ட்டு. ஆனால் அதெல்லாம் சும்மா. நாமளும் நடந்துகிட்டே இருக்கோம், ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து தான் வந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குல்ல, இந்த ஹில்ஸில் தான் நம்ம போக போகிறோன்னு நம்பி ரொம்ப ஜாலியாக வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இதுக்கு மேலே இதுக்கு பின்னாடி ஒரு ஹில்ஸ் இருக்குன்றாங்க. அங்கே பாருங்கள், அங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். Yeah, it's been a good journey for us. லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்ட்ரீட் மட்டும்தான் கொஞ்சம், இந்த ஸ்ட்ரீட் அந்த ஸ்ட்ரீட் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும். மற்றபடியில் அது டிஃபிகல்ட்டாக இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம். ஆனால் வரும்போது கொஞ்சம் பார்த்துவாங்க, ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். அண்ட் மேலே ரொம்ப வெள்ளடிக்கிறதுனால தான் நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். ஓகே, சரி. நீங்கள் வந்து இப்போ இந்த யூடியூப்லாம் பார்த்துருந்துருப்பீங்களே, இங்கே எப்படி இருக்குது உங்களுக்கு? யூடியூப்பில் அந்த பனியெல்லாம் வர மாதிரிலாம் நிறைய காமிச்சிருந்தானுங்க. போய் பார்த்தா மொட்டை வெயில் அடிக்குது. போய் பாரு ப்ரோ நீங்கள். அப்படிங்களா? சரி, நான் போய் என்ன ஒரு காலையில் 7 மணி அந்த மாதிரி சமயத்தில் வந்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ போனால் சொல்கிறது இதே மாதிரி தான்டா இருக்கும். பெருசாக ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. உங்கள் பேர்? இது நல்லா இருக்கு. உங்கள் பேர்? ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நேத்ராவதி டாப்புக்கு வந்துட்டோம்.
இங்கே பாருங்க, அவ்வளோதான். ஓ, டாப் உச்சி. எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? மிக பிரமாதம். கிலோமீட்டர் கம்மி, அதனால் எலிவேஷன் அதிகமாகி போச்சு. நீங்கண்ணா? சேம் இயர் குதிரைமுக்கோட. நீங்கண்ணா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? சரி. இப்போ நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா, தென்னிந்தியாவிலேயே மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ்னு சொல்லலாம். அவ்வளோ அழகான ஒரு பிளேஸில் தான் நாம் நிச்சிட்ருக்கோம். அது நம்ம பார்க்குற இடத்துல ரெண்டா பக்கம் ஒரு சைடு குதிரைமுக்கம், இன்னொரு சைடு வந்து ராணி ஜாரின்ட்டு 2 பிளேஸும் நம்ம பார்க்குறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக நேத்ராவதி பீக் உச்சியில் நம்ம இருக்கோம். இங்கே பாருங்கள், நிறைய பேர் வெயில், ரொம்ப வெயில். நம்ம வந்து மான்சூன் டைமில் வந்தால் செம்ம வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து இது மாதிரி ஒரு டைமில் வந்து ரொம்ப வெயில் தான் கொளுத்து, ரொம்ப வெயில் கொளுத்து. நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் மான்சூன் டைமில் கொஞ்சம் மழை பெய்கிற டைமில் போய் பாருங்கள். அப்போ தான் ஒரு பீஸ்ஃபுல்லான, பார்க்குறது எல்லாம் பச்சை பசேன்னு இருக்கும். நாமும் பார்க்குறது வந்து கொஞ்சம் பச்சை பசேன்னு இருந்துச்சு, கொஞ்சம் பில் எல்லாமே காஞ்சிருச்சு. யாருமே ட்ரை பண்ண வேணாம் இந்த பிளேஸில். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த டாப் சொல்கிறோங்களே, குதிரை இது நேத்ராவதியோட டாப்பே இதுதான். இதுக்கப்புறம் சின்னதாக ஒரு வழி போயிட்டுருக்கு. ட்ரை பண்ணி பார்க்குறோம் கொஞ்சம் தூரம் நம்மளால். இல்லை, எல்லாமே ஒன்று தான். நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதுதான் நேத்ராவதி டாப். நேத்ராவதி டாப் முடிச்சுட்டு கீழே ஒரு வழி இருக்குது சின்னதாக. இந்த வழி இறங்கி போனால் நம்ம குதிரைமுக்கு, நம்ம நேற்று போனோம்ல குதிரைமுக்கு, லாஸ்ட்டாக போனது அங்கே. நம்ம நேற்று போனது குதிரைமுக்கு. ஆனால் இந்த வழி சின்னதாக ஒரு தடம் போயிட்டுருக்கு. இது எங்கே போகுதுன்னு தெரியல, அதோட ஹில்ஸுக்கு போகுன்னு நினைக்கிறேன். ஆனால் பட் அதோட தடம் அங்கே இருக்குது. உங்கள் மேலே ஏறி வந்தால் மட்டும்தான் அதுக்கு வர முடியும். அதுக்கு தனி வழி இருக்கு. தனி வழி இருக்குது அதுக்கு. அது நம்ம ஷார்ட்கட் பேசணும் போடல. அதுக்கு இருக்கு, அது இருக்குது. இங்கே 5 மலை இருக்குது பக்கத்துலேயே. அதாவது சுற்றி நிறைய இது இருக்குது. ஆனால் வந்து ஃபேமஸுங்கிறது இது 2ங்கிறதுனால. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம போயிருந்தோங்க பார்த்தா, நேற்று இவ்வளோ டைம் நம்ம அந்த குதிரைமுக்கு மேலே இருந்தோம், அந்த மலை மேலே. இன்றைக்கி பார்த்தா இந்த மலை மேலே நாம் இருக்கோம். பார்த்துக்காங்களே, நம்ம லைஃப் அவ்வளோதான். ஒரு நாள் அங்கே, ஒரு நாள் இங்கே, அப்படி தான் லைஃப் ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, உங்கள் ஃபேமிலியோட ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸில் நீங்கள் ஃபேமிலி என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப்பில் இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் மட்டும்தான். இது மாதிரி ஒரு பிளேஸில் நல்ல ஒரு என்ஜாய். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாவே நல்ல ஒரு இயற்கையான ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸ் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், பச்சை பசேன்னு இந்த பில்லில். ரிட்டன் வரும்போது ரொம்ப வெயில் அடிக்குது, ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு நேத்ராவதி அந்த ஓடை இருக்குல்ல, அந்த ஓடையில் தான் நம்ம குளிச்சுட்டு வந்தோம். இங்கே தான் அந்த நேத்ராவதி ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொன்னோம். இங்கே ஒரு நல்ல ஒரு குளியில் போட்டு அப்படியே உடம்பு ரொம்ப ஜில்லு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சல்லுன்னு கீழே இறங்கி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொடைக்கானலில் குணா கேவில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்களே, அந்த வேர்மலை, அதே மாதிரி நேத்ராவதிலையும் இந்த வேர்மலை ஒரு ஃபோட்டோ ஷூட். நான் வந்து என்னோட ஒரு திங்கிங்கில் வந்து இது மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து நான் ஷூட் பண்ணேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து நிறைய பேர் வந்து இன்னும் உட்காந்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். என்னுடைய 35 பேர் கேங்கோட தான் இந்த ட்ரிப்பை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள். வெற்றிகரமாக நேத்ராவதி ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரெக்கிங்கை உண்மையிலேயே சொல்லணும்னா ஒரு அட்வென்ச்சரான இருந்துச்சு. ரொம்ப பேர் ஆனால் ஈஸின்னு தான் யூடியூப்பில் சொல்லியிருந்தாங்க. நம்ம நடக்கிறது ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். 2 கிலோமீட்டர், கடைசி 2 கிலோமீட்டர் ரொம்ப செங்குத்தாகவே நடக்கும். அதை நடக்கிறது தான் ரொம்ப டேஞ்சர். நிறையா பேர் வந்து ஈஸியாக வந்து ஏறிடலாம் அப்படின்ட்டு கேர்ள்ஸு கொஞ்சம் வயசானவங்களாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லோரும் ஏற முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு வந்து என்ன இருக்குன்னா, இது மாதிரி டைமில் வந்து அந்த மேகமூட்டம் எதுவுமே கிடைக்க முடியாது, பார்க்கவும் முடியாது. ரொம்ப வெயிலாக தான் இருக்குது. மொட்டை வெயிலில் நம்ம நிச்சய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோசரம் இங்கே வரலாம். நிறைய பேர் நேச்சரில் பார்க்குறதுக்கோசரம் இந்த பிளேஸ்க்கு வராங்க. அப்படி நாம் இந்த பிளேஸ் ஒரு என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம பேர் ஒரு ட்ரெக்கிங் போகாமல் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி 35 பேரோட இந்த பிளேஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். வந்து இந்த ட்ரெக்கிங்கை வந்து வெற்றிகரமாக நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ண பாயிண்ட் இது தான். இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ரிட்டன் அவ்வளோதான் வந்திருக்கோம். நம்ம வந்து செக்கிங் பாயிண்ட் ஒன்று வீடியோ போடுறோம்ல, அந்த செக்கிங் பாயிண்ட் பாருங்கள் அங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம நண்பரோட என் கூட சேர்ந்து வந்து கிரியும் நானும் இப்போ வந்திருக்கோம். எப்படி இருந்துச்சு கிரி இதோட பயணம்? நல்லா இருந்துச்சு. பெருசாக வியூ இல்லை, ஆனால் இப்போ ட்ரெக்கிங் நல்லா தான் நல்லா இருந்துச்சா? ஓகே. இப்போ நல்ல ஒரு வெற்றிகரமாக இந்த ட்ரெக்கிங்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரெக்கிங்கு பிளான் பண்ணியிருக்கோம் குதிரைமுக்கா.
மூணாவது பிளேஸ் வந்து நேற்று வந்து ஒரு பிளேஸ் போனோம்ல குதிரைமுக்கா, அதோட வெற்றிகரமாக நம்ம ட்ரெக்கிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து நேத்ராவதி. நெக்ஸ்ட்டு நம்ம நாளைக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், அதுதான் இன்னும் கொஞ்சம் டேஞ்சரான ஒரு பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க, குமரப்பர்வதா. அதை நெக்ஸ்ட்டு காணொலியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கணும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அருமையாக இருக்குது. நேத்ராவதி வந்து ஒன் ஆஃப் த நேச்சுரல் லவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான இடமா இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையில் ஒரு முடியாக வந்துட்டு போங்க, சீசன் டைமில் வாங்க. எங்களை மாதிரி ஆஃப் சீசனில் வந்து வெயிலில் மாட்டிக்காதீங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. விஜய் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக போராடுறாரு, மாநிலம் விட்டு மாநிலம்லாம் போகிறாரு. எல்லாம் உங்களுக்கு வந்து அந்த டோபாலஜி எல்லாம் எப்படி போகிறது, எப்படி சீப் அண்ட் பெஸ்ட்டாக எப்படி போயிட்டு வரது உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக உங்களுக்காக ஊராக போய் போகிறாரு. அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.